இட்லி தோசைக்கு பொருத்தமான தேங்காய் தண்ணி சட்னி தான் பண்ண போகிறோம். இந்த தண்ணி சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 3 வரமிளகா, 3 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை விட 2 தூள் தேங்காவை கட் பண்ணி சேர்த்துடலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்ச சட்னி ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். அரை கப் அளவுக்கு தண்ணி, எக்ஸ்ட்ரா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுடலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை போட்டு தாளித்து சட்னியில் ஊற்றி கலந்து விட்டால் டேஸ்டியான தேங்காய் தண்ணி சட்னி ரெடி. இந்த சட்னியை இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.